ஸோ இன்னைய வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். நோடல் அனாலிசிஸில் ரெண்டு விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று நார்மல், செகண்ட் கேஸ் வந்து என்னென்னா சூப்பர் நோட் அப்படின்ட்டு. சூப்பர் நோட்னு வரக்குள்ள ரெண்டு நோடுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத தான் இன்னைய லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்னுடைய ரெஃபரன்ஸ் நோட் வந்து இங்கே கீழே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நோடில் என்ன பண்ணியிருப்போம், டிஃபால்ட்டாக அது வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நோடுலையும் வந்து என்ன பண்ணணும், கேசிஎல் வந்து அப்ளை பண்ணணும். இங்கே மொத்தம் எத்தனை நோடு இருக்குது, மொத்தம் 3 நோடு இருக்குது. 1 2 and 3. இது மொத்தம் 3 நோடு. 1 2 3 மொத்தம் 3 நோடு இருக்குது. இப்போ இந்த நோடில் நான் கேசிஎல் அப்ளை பண்ணணும். கேசிஎல் படி நமக்கு என்ன, சமேஷன் ஆஃப் incoming current which is equal to summation of outgoing current. இதுதான் வந்து என்னுடைய KCL ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த KCL ஈக்குவேஷன் வந்து இப்போ இந்த நோடு 1க்கு நான் ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஃபார்ம் மாதிரி தான் என்னுடைய ப்ராப்ளத்தில் வந்து நான் எந்த நோடில் நிற்கிறேனோ அந்த நோடு வோல்டேஜ் வந்து மோர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த நோடில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா. எப்போதுமே கரண்ட் வந்து ஹையர் பொட்டன்ஷியலிருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு தான் எனக்கு ஃப்ளோ ஆகும். அது எதை லிமிட் பண்ணுதுன்னா, அந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த கரண்ட் வந்து எனக்கு லிமிட் பண்ணும். அப்போது இப்போ நான் இந்த நோடில் நிற்கிறேன்னா அப்போது V1 தான் மோர் பாசிட்டிவ். அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து போகிற கரண்டோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா V1 மைனஸ் V2 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ நான் எழுதக்குள்ள கேசிஎல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே வந்து கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஏன்னா நான் V1 வந்து மோர் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அதேமாரி இங்கே தேர்ட் நோட் கூட ஒரு எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் நான் எந்த நோடில் நிற்கிறனோ அதான் வந்து மோர் பாசிட்டிவ், அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் எழுதணும். அப்போது இதிலிருந்து லீவ் ஆகிற கரண்ட் என்னது, V1 மைனஸ் V3 டிவைட் பை 4. இந்த லீவிங் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த நோடுக்கு உள்ள வர இன்கமிங் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்கமிங் கரண்ட் என்ன, -3 அண்ட் -8. அப்போது -3 -8 இது ரெண்டுத்தோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா V1. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்களே பண்ணிவிடுங்க. -V2 இன்ட்டு 1/3 minus V3 into 1/4 which is equal to -11. இப்போ நான் எங்கே வரேன், நோட் 2க்கு வரேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அப்படிங்கக்குள்ள இப்போ இந்த நோடு தான் வந்து எனக்கு மோர் பொட்டன்ஷியலாக இருக்கும். அப்போது இதிலிருந்து லீவ் ஆகிற கரண்ட் என்னன்னு பார்ப்போம். இது மோர் பொட்டன்ஷியலாக கரண்ட் டைரக்ஷன் இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், V2 மைனஸ் V1 டிவைட் பை 3. அதேமாரி இந்த நோட்லேருந்து ஒரு கரண்ட் வந்து லீவ் ஆகுது, அதோட வேல்யூ என்னது, -3. அப்போ ப்ளஸ் -3ங்கிற கரண்ட்டு லீவ் ஆகுது. ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, V2 மைனஸ் இங்கே ரெஃபரன்ஸ் நோட்னால அதோட வோல்டேஜ் வந்து என்னது 0 டிவைடட் பை 1. அண்ட் சிமிலர்லி இங்கே V2லேருந்து V3க்கு லீவ் ஆகிற கரண்ட் வந்து செக் பண்ணணும். அப்போ ப்ளஸ் V2 மைனஸ் V3 டிவைட் பை 7. இந்த நோடில் வேறு எங்கேயும் இன்கமிங் கரண்ட் இல்லை. அப்போ தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. So now I rearrange this equation, minus V1 into 1/3 plus V2 into 1/3 plus 1/1 plus 1/7 minus V3 into 1/7 which is equal to 0. இது என்னுடைய equation number 2. இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய தேர்ட் நோடுக்கு இப்போ நான் மூவ் ஆகிறேன். அப்போது இப்போ நான் எங்கே ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், தேர்ட் நோட். அப்போ இது வந்து எனக்கு மோர் பாசிட்டிவ். அப்போ எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும், V3 மைனஸ் V2 டிவைட் பை 7 ப்ளஸ் V3 மைனஸ் V1 டிவைட் பை 4. ஏன்னா இப்போ கரண்ட் டைரக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ V3 தான் எனக்கு மோர் பாசிட்டிவ். சரிங்களா. அப்போது ப்ளஸ் V3 மைனஸ் 0 டிவைட் பை 5. அகெயின் இந்த இடத்துல கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, இந்த நோடில் இருந்து லீவ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் -25 விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறேன். இங்கே வந்து வேறு எந்த இன்கமிங் கரண்ட்டுமே இந்த நோடில் இல்லை. இப்போது இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா V1 விச் இஸ் ஈக்குவல் டு 5.412 volt
and V2 equal to 7.736 volt and V3 equal to 46.32 volt. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் நோட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நவ் கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். இப்போ ப்ரீவியஸ் கேஸ்க்கு இதுக்கு என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நான் இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆஸ் இப்போ இந்த நோடுக்கு எழுதுங்க, எனக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவேஷன் V1 minus V3 divided by 1 plus V1 minus V2 divided by 5. இது ரெண்டும் எனக்கு leaving current and plus 5 which is equal to incoming current வந்து 3. இது equation number 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது நோடுக்கு வருவோம். இப்போ ரெண்டாவது நோடில் நிற்கக்குள்ள I am already told that சூப்பர் நோடு வரக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ரெண்டு நோடுக்கு நடுவில் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கேஸ் வந்துடுச்சுன்னா நான் எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த மாதிரி சூப்பர் நோட் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுவேன்னா, அந்த வோல்டேஜ் சோர்ஸில் நான் எதுவுமே பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு நோட்லேயும் என்ன பண்ணணும், KCL வந்து அப்ளை பண்ணணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு நான் ஜம்ப் ஆகிட்டு ரெண்டு நோடுலையும் அட் அ டைமில் என்ன பண்ணணும், என்னுடைய KCL வந்து அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ண நீங்கள் எனக்கு என்ன கிடைக்குவீங்க, V2 minus V1 divided by 5. இது வந்து லீவிங் கரண்ட். அண்ட் சிமிலர்லி இங்கே எனக்கு லீவிங் கரண்ட் வந்து என்ன வருதுன்னா V2 minus 0 divided by 3. சரிங்களா? ப்ளஸ் இங்கே வரக்குள்ள எனக்கு லீவிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா V3 minus V1 divided by 1 plus V3 minus 0 divided by 2. இங்கே லீவிங் கரண்ட் வந்து plus 8 amps which is equal to entering current. இந்த இடத்துல கரண்ட் வந்து எனக்கு என்டர் ஆகுது equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நடுக்குள்ள இந்த ரெண்டு நோடுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் எது மோர் பாசிட்டிவாக இருக்குது, V2 ஃப்ரம் த polarity of the voltage source. அப்போ V2 வந்து மோர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால V2 minus V3 equal to plus 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜஸ் வந்து என்னென்னா V1 equal to minus 8.6 volt and V2 equal to minus 3.6 volt and V3 equal to minus 7.6 volt. ஸோ இப்படி தான் சூப்பர் நோடில் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.